நீ இன்னும் பின்னாடி வாயா. எடுத்து சொல்றது உங்களுக்கு அவங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆரம்பிக்கிற இடத்துல வண்டியெல்லாம் அங்கே போட முடியாது. அதனாலதான் இப்போ அங்கே இல்லையே கிளம்புற இடத்துல பண்ண சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ இங்கே பாருங்க பின்னாடி அதுக்குள்ளே சார் இது பேரணியே இல்லை. அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வண்டியெல்லாம் அங்கே போட முடியாது. பின்னாடி பாருங்க அனுமதி மறுத்து சர்வ் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு நம்ம திரும்ப விளக்கம் உங்க தம்பிகளுக்கு சொல்லவே வேண்டியது இல்லை. உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. நாளைக்கு கமிட்டி போய் ஆய்வு பண்றாங்க. டிஎஸ்பி சார் வந்திருக்காங்க. எல்லாம் நாளைக்கு கமிட்டி நடந்தது. இன்னைக்கு தேதி 17ஆம் தேதி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 18 நாள் ஆயிடுச்சு. இன்னும் வரைக்கும் எந்த நடவடிக்கை வண்டியில திருப்பி விடுங்கப்பா. நாங்க ஒரு இதுக்கு செய்ய வண்டியில திருப்பி வண்டியில மட்டும் அங்க ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி விடுங்கப்பா. வண்டி நாளைக்கு ஒரு மீட்டிங் உயர்மட்ட லெவல் நடக்குது. அவங்க மீட்டிங் நடத்தி கலெக்டருக்கு அறிக்கை கொடுக்க போறாங்க. அதன் பேர்ல கலெக்டர் நடவடிக்கை எடுப்பாரு. நம்ம வாய்ப்பு கொடுப்போம். அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்க வைக்கிறீங்க, வாய்ப்பு கொடுத்துட்டு வச்சு மாவட்ட ஆட்சியருக்கு மனு வச்சு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. சிஎம் வச்சு கிட்டத்தட்ட 3 மாசம். அதுக்கப்புறம் முற்றுகை போராட்டம் ஒன்று அறிவிச்சு 20 நாள் ஆச்சு. அடுத்தடுத்து வாய்ப்பு நீங்க பண்றது அடிப்படையில அடுத்தடுத்து நடந்து நாளைக்கு யாருமே நாளைக்கு வந்து ஆய்வுக்கு உங்களுக்கும் சவால் போட்டுருக்காங்க. டாக்டர் சொன்னாரு. கேளுங்க. அதாவது அபிஷியல் வந்து நாளைக்கு வந்து எல்லாருமே போறாங்க. ஏஜி உதவி புவியியலாளர் போறாரு, ஏடி மைன்ஸ் போறாரு, ஏஓ போறாரு, எல்லாம் போறாரு. இதோட சேர்த்து போலீஸையும் கூப்பிட்டு போறாங்க. எல்லா இடத்தையும் நீங்க சொன்னதனுடைய பேர்ல தான் வந்து நீங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததன் பேர்ல தான் நாங்க இந்த விஷயத்த பண்ணும்போது நாளைக்கு எதுவுமே நடக்கல. நாளைக்கு நடக்காம நாளைக்கு மீட்டிங் வைக்கிறாங்க. நாளைக்கு மீட்டிங் இருக்கிறப்ப சரிக்கட்டு வேலையை செய்யறது ஆதாரத்தோட கொடுத்துட்டா நடவடிக்கை எடுக்கிறீங்க. நாளைக்கு மீட்டிங் இருக்கு. அதிகாரிகளை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சரி பண்றாங்க, ஏடியை சரி பண்றாங்க. இதுக்கு என்ன வழி? சமாளிக்காரங்க சமரசமா சரி பண்ணி வச்சிருக்காங்க. போனோட ஃபீஸ் கமிட்டி நடந்தப்ப என்ன நடந்துட்டு ஆதாரபூர்வமா இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க எதுனாலும் நீதிமன்றத்தை நடணும். ஒண்ணு நீதிமன்றம் இருக்குன்னு சொன்னா இங்க சட்டம்ன்றதே இங்க வந்து நாளைக்கு வந்து அதிகாரிகள் இருக்க வேண்டியது காவல்துறை நாளைக்கு நீதிமன்றம் தான். நீங்க எல்லாத்தையும் சொன்னீங்க. நாளைக்கு கமிட்டி போட்டிருக்கு. நாளைக்கு இந்த மாதிரி இந்த கமிட்டி வந்து விஜிலன்ஸ் கமிட்டி வந்து நாளைக்கு போய் ஆய்வு பண்ண போறாங்க. அவங்க ஆய்வு பண்ணி கலெக்டருக்கு அறிக்கை போறாங்க. நடக்கிறப்ப அதை சொல்றீங்க சார். நாளைக்கு நடக்க மாட்டேங்குது சார். நாளைக்கு நடக்குது. நாளைக்கு நடக்கிற நீங்க நடவடிக்கை எடுக்க போறாங்க. அதே தேதியில கல்குவாரிக்காரங்க சமரசமா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணிருக்காங்க. ப்ரூஃபா ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டா அவங்க நாங்க இப்ப கமிட்டியோட ஆர்டர் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம். பணம் கொடுத்திருக்காங்கன்றத ஆதாரம் கமிட்டியோட ஆர்டர் என்ன நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க. நான் இப்ப கமிட்டியோட ஆர்டர் எடுக்கணும். மட்டும் நீங்க வந்து பணத்தை வாங்கிட்டோ இல்ல ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோ புரிய போயிட்டா அதுல எப்படி நான் நியாயம் கிடைக்கும்? நான் எப்படி நினைக்கிறது? நாளைக்கு கமிட்டியோட இது இருக்குது. நீங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷனுக்கு வேலை நடக்குது. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு லெட்டர் வச்சிருக்காரு, ஏடி வச்சிருக்காரு.
என்ன வச்சிருக்காரு, கல்குவாரிகள் வந்து ரசீது போட்டு சீட்டின் அடிப்படையில எந்த இடத்துல அப்படி அனுமதிச்சிருக்காங்க? எங்க அப்படி இருக்குது? கல்குவாரியை சீட்டு போட்டு கல்லை வெட்டி எடுத்துக்கலாமா? கருங்கல்லையும் வெள்ளக்கல்லையும் சீட்டு போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி எனக்கு லெட்டர் வச்சிருக்காரு. எனக்கு தெரியல. பெருமிட் வாங்குவாங்க, பொல்யூஷன் போட்டியோ இல்ல பெருமிட் வாங்குவாங்க. அதை தவிர்த்து சீட்டு போட்டு நான் கல் வெட்டி எடுத்துக்கலாமா? அப்ப யார் வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாமா? அதுக்கு அனுமதி வெள்ளக்கல் அனுமதி தம்பி எல்லாமே எல்லாமே இல்ல நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியுமே போலீஸோட சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. கல்லு வேணும், வீடு கட்டல் கல்லு வேணும், பாலங்கள் எவ்வளவு பாலங்கள் கனிமம் அளவுக்கு அதிகமா ஒரு பணம் 1 லட்சம் சொல்லுவாங்க. வாங்க முடியுமா? சாதாரண ஏழை மக்கள் வாங்க ஆய்வு போட போறாங்க. அதுதான் நாங்க எத்தனை தடவை நாங்க போராடணும்னு சொல்லுவோம். நாளைக்கு அந்த மாதிரி மீட்டிங் நடத்துறீங்க, போய் சொல்றீங்கன்னு சொல்லுங்க. வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்க சார்பா எப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த கல்குவாரி சம்பந்தமா பேசினாலே மறிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றேன்றாங்க. ஆனா நீங்க வாங்க ஒவ்வொரு இடத்தையும் போய் காட்டுறேன், கல்குவாரி நடக்கிற இடத்தையும் ஆரம்பிச்ச இடத்தையும் காட்டுறேன். இதுல இந்த 15 கல்குவாரிலையும் இங்க யாருமே முத்திரையர் ஓனர் கிடையாது, யாரும் டீலர் கிடையாது, எந்த சம்பந்தமும் கிடையாது. கூட கூலி ஆளுங்க தான் அங்க வேலை பார்க்கறவங்க. ஆனா அங்க அளவுக்கு அதிகமா அதான் அந்த கல்குவாரி நடக்கிற இடத்தை சுத்தி சரௌண்டிங்ல பார்த்தா முத்திரையர் மக்கள் தான் வாழ்றாங்க. எதுக்கு இதை மையப்படுத்தி போட்டிருக்காங்கன்னா, இங்க இருக்க அரசியல்வாதிகள் இவங்க தாண்டா முத்திரையர் மக்கள் தாண்டா, கேள்வி கேட்க மாட்டேன், என்ன செஞ்சாலும் குப்பத்துட்டே போயிருவேன், கேள்வி இதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதே சூழ்நிலை தான் சார் இப்பயும் நடக்குது. இந்த முத்திரையர் சார்ந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினா அரெஸ்ட் பண்ணுவேன், சம்மன் அனுப்புறாங்க, எல்லாமே செய்யறாங்க. இப்ப நாங்க இங்க ஆரம்பிக்க கூட இல்ல, ஸ்பாட்ல இருந்து நம்ம தொடங்கல சும்மா வர்றோம், அதுக்குள்ள நீங்க இவ்வளவு போர்ஸோட மறிக்கிறீங்க. அப்ப நாங்க எங்க உரிமை சார், என்ன உரிமை கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நீங்க கேட்ட எந்த கேள்வியுமே வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் இப்ப இந்த ஒரு போராட்டம் இல்ல, உங்களோட நான் இப்ப 2-3 போராட்டத்துல பயணிச்சுட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு லாண்ட் ஆர்டருக்கு இஷ்யூ இல்லாம, எங்களுக்கு பிரச்சனை இல்லாம நாங்க பண்றதுக்கு தான் நான் அன்னைக்கு பண்ணீங்க, எதுவுமே சொல்ல, சூப்பரா பண்ணி கொடுத்தீங்க, நல்லா பண்ணீங்க. அன்னைக்கு கூட முன்னெச்சரிக்கையா பஸ்ஸோட நின்று இருந்தீங்க. அது வந்து எங்களுடைய வழக்கு கூட போடலையா? வழக்கு போட முயற்சி எந்த மாதிரி போராட்டத்துக்கு நீங்க அனுமதி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க, அதை மட்டும் நாங்க எந்த மாதிரி போராட்டத்துக்கு நீங்க வந்தவன இன்ஸ்பெக்டரா நீங்க வந்ததுல இருந்து இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு மட்டும் தான் அனுமதி கொடுப்பேன் நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சூழலே இந்த மாதிரி சூழலே போராட்டமா அறிவிச்சிருக்கோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு தீர்வு கண்டிருக்காங்களே தவிர உங்களை மாதிரி ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றப்ப முடக்கல. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பீஸ் கமிட்டி போட்டோம், தீர்வு தான் கண்டிருக்காங்க. ஆனா நீங்க முட்டுக்கட்ட போடணும், நீங்க கிளப்பணும், கிளைக்கணும், அவ்வளவுதான் நீங்க இன்னைக்கு உங்களை மறிச்சுட்டோம், நாளைக்கு வர மாட்டீங்களா? இல்ல சார், நாளை வச்சு வர மாட்டீங்களா? இதற்கு மட்டும்தான் நாங்க போராட்டம். சர்வே படி நீங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க, இந்த வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் எங்கேயாவது மக்கள் தவறான விஷயத்துக்கு கையில் எடுத்து செஞ்சிருக்காங்களான்னு கேளுங்க. ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்திருக்கான்னு சொல்லுங்க. ஒரு கோரிக்கை வந்து ஏத்துக்கிட்டு அவங்க நாளைக்கு உயர்மட்ட லெவல்ல ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. நடத்தி எந்தெந்த இடம்னா நீங்க மென்ஷன் பண்றீங்களோ அங்கே ஃபுல்லா ஆய்வு பண்ண போறாங்க. ஆய்வு பண்ணி அறிக்கை கொடுக்க போறாங்க. அதுல பொய்யா கொடுக்க முடியாது. 50 மீட்டருக்கு ஆள் இருக்கு, நான் 10 மீட்டருக்கு சொல்ல கொடுக்க முடியுமா? நீ விட்டுருவீங்களா? கல்குவாரி உரிமை இல்லாம நடக்குன்னு போன கோரிக்கையில நான் வச்சோம்.
அப்ப 6ல 4 உரிமை வாங்கி இருக்கின்ற மாதிரி கேள்வி 5 வாங்கிட்டாங்க. எப்படி ஒரே வாரத்துல வாங்கப்பட்டிருக்கு? வாங்கப்பட்டிருக்கு. நாங்க ஆடியோ தகவல் எடுத்துறோம். 29 இன்னைக்கு அன்னைக்கே பெர்மிட் கொடுத்துருக்காங்க. யார் பணம் கொடுத்தாங்க? மக்கள் மத்தியில என்ன கிண்டல் கேலியா பேசுறாங்க சார்? டீடைலா தெரியும். நீங்க பண்ண ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க அன்னைக்கே 9 கோரிக்கை வச்சிருந்தாங்க தம்பி. நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துற தேதிக்கு அது வந்து ஏடி வந்து உங்களுக்கு சொன்னார்ல 9 கோரி எங்க கணக்குல இருக்கு. 9 கோரிக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம். அந்த கோரி வந்து நீங்க சுற்றுச்சூழல் துறையில எங்கேயோ வாங்கிருக்கீங்கன்னு உங்களுக்கு சொன்னாங்க. ஆமா, அது வந்து அதுல வாங்கினதுனால அவங்களுக்கு இதுக்கும் என்னங்கிறது வேரியேஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 9 கோரிக்கும் அவங்க அனுமதி வச்சிருக்காங்கிறத எடுத்து சொன்னாரு. அத்தனை காப்பியும் தாசாரு மெயின்டைன் பண்றாரு. இப்போ உங்களுக்கான நீங்க சொன்னதின் பேர்ல தான் நாளைக்கு அந்த கமிட்டி லெவல் கமிட்டி போட்டு அந்த வார்த்தை சொன்னீங்கல்ல சார், 9 குவாரிக்கு பெர்மிட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏடி திரும்ப ரிப்ளை பண்ணதுல 13 குவாரிக்கு பெர்மிட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த போட்டோ ஆதார் எப்படி வந்துச்சு உடனே? எப்படி நடந்துச்சு? ஒரு வாரத்துக்குள்ள எப்படி அந்த குவாரிக்கு திரும்ப பெர்மிட்? நாங்க சர்வே பண்ண சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தாங்க. எப்படி பண்ணல? மேப் வச்சு இல்ல சர்வே பண்ணி பார்க்கல, சும்மா விசிட்டிங் கூட பண்ணல. எப்படி பெர்மிட் கொடுத்தாரு? அந்த பெர்மிட் அந்த 4 குவாரிக்கு உடனே வந்துருக்கு. அந்த குவாரிக்கே கொடுத்துருக்காரு. இதை எனக்கு ரிப்ளை பண்றீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எப்படி கொடுத்தாரு? இல்ல இப்போ கமிட்டி மீட்டிங் நடக்க போகுது. நீங்க இப்ப இந்த கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன நான் அந்த துறை சம்பந்தமா இருந்தேன்னா என்னால பதில் சொல்ல முடியும். உண்மையிலே சொல்ல முடியல. வேணா வாங்க 4 பேரை நானே நம்ம உங்க கார்ல நான் கூட வரேன். கலெக்டர் போய் நானே கூட வரேன். கலெக்டர் கூட நானும் டிஎஸ்பி சாருமே நிக்கிறோம். சார் இந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்க, 9 கோரி கேட்குறாங்க. சார் என்ன சொல்றீங்க? புது ஐஏஎஸ் வந்திருக்காங்க, நீங்களே கேளுங்க. நானே உங்க கார்ல கூட நானே வரேன். என்னால செய்ய முடியும் சார். உங்களுக்கு அதிகாரினால செய்ய முடியாது. நம்ம நடைமுறைக்கு வரணும் தான் நாங்க நினைக்கிறோம். சார் சொன்ன மாதிரி மக்கள் பாதிப்பு. சார் சொன்னாங்கல்ல, கலெக்டர் சாரை பார்ப்போம், சாரை பார்ப்போம், நம்ம எல்லாம் நீங்க ஒரு 4 பேர் வாங்கன்னு கேட்கறதுல இதே கோரிக்கை நான் இப்ப சொல்றேன் சார். அதே கலெக்டரை நாங்க பார்க்க வர்றோம். கொஞ்சம் வழி விட்டு நாங்க ஓரமா நடந்து வர்றோம். எந்த மக்களுக்கும் தொந்தரவு இருக்காது. ஓரமா எங்க ஏதாவது தொந்தரவுனே இல்ல. நீங்க நீங்க உங்க வாகனத்துல வாங்க, நாங்க நடந்தே வரோம்னு சொல்றோம். எங்க கோரிக்கையை வெளிப்படுத்தணும்னு சொல்றோம். இங்க இருந்து 49 கிலோமீட்டர் எங்கனால முடியும் சார், எங்கனால முடியும். நடைமுறைக்கு சாத்தியமா நம்ம எங்கனாலும் மெட்ராஸ் கூட நீங்க நடக்கலாம், சைக்கிள் பிரயாணம் கூட வச்சுக்கலாம். அப்படி போறது தெரியாம 49 கிலோமீட்டர் நடக்க முடியாது. சைக்கிள்ல போலாம், எங்கனாலும் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். டெல்லியில கூட போய் பார்க்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நமக்கு தேவையானது நடக்கல. நீங்க தான் கொடுத்திருக்கீங்க, நானா கொடுத்த நீங்க கொடுத்தீங்க. இதுவரை அதே லெவல் கமிட்டி போட்டாச்சு. நீங்க சொன்னதுக்கு தான் வேலை நடந்திருக்கு. நாளைக்கு அந்த கமிட்டி லெவல் மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை தம்பி, நீங்க அதை நாளைக்கு கமிட்டி நடக்குது. ஸ்பாட்டுக்குன்னு போறாங்க. நீங்க வேணா அந்த இடத்துல போய் இருங்க. உங்களுக்கு உங்க குறைய அவங்கள்ட்ட கமிட்டிலே சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கீங்க. செந்துறையில காவல்துறையை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் அடிச்சிடறாங்க. அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் அவரும் இருக்கு, அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. அவருக்காண்டி நான் வித்தியாசம் வந்தமான்னு கேட்குறேன். எங்களால் பேசியிருக்க முடியும். காவல்துறையில் அன்னைக்கு அங்கே வீட்டில் இருந்தவரும் ஃபுல் போதையில் நம்மளால ஒருத்தர் அடிக்கிறாரு. அடித்தவர் மேலே அவரை விட்டுட்டீங்க. நீதியெல்லாம் போட்டிருக்கா சொல்கிறாங்க. அவங்கள விட்டுட்டீங்க, சஸ்பெண்ட் பண்ணல, இல்லை ஒரு மாட்டு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் இந்த அப்பாவி பொதுமக்களாக இருக்கிறத இன்னைக்கு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டீங்க. நியாயத்துக்காண்டி நாங்க எவ்வளவு வேணாலும் இறங்கினோம். அதுல உயிரே நியாயத்துக்காண்டி எங்க உயிரே நீங்க எடுத்தாலும் அந்த இடத்துல முடியாது தம்பி. அப்படி எல்லாம் அங்க பண்ண மாட்டோம். அந்த போகுது அன்னைக்கே சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார் பேசினா என்ன சொல்லுவாங்க சார்? எந்தெந்த குவாரிக்கு இறங்கி என்னென்ன பேசினா சொல்லுவாங்க? யாரு வேணா என்ன சொல்லுவாங்க? யாருனாலும் என்னென்ன தவறு நடந்துட்டு இருக்கு. நீங்க அப்படியே விட்டுட்டே கொலையில தான் போய் முடிய போகுது தம்பி. அப்படியே போய் முடிய போகுது. தமிழ்நாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார். ரவுடிகளா சார்? எல்லாமே ரவுடிகளா? தம்பி நாளைக்கு உங்களுக்கு கமிட்டி போட்டிருக்கு. கமிட்டி ஆர்டர் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் தாலுகா ஆஃபீஸ்ல இருந்து எடுத்துட்டு கூட வர சொல்றேன். போய் ஒரு காப்பி அப்படியே அங்கேயே பிரிண்ட் போட்டு கையில வாங்கி தர சொல்றேன். நேற்றே அனுப்பிச்சு முந்தா நாளே அனுப்பிச்சிருக்காங்க. இதுல ஒரு டவுட்னா, நாங்க இன்னைக்கு நீதிக்கட்டு பேரணி அறிவிச்சிருக்கோம். முதல் நாளோ இல்லை 2 நாளைக்கு முன்னாடியோ சிஐடி துறைக்கு தெரியும்.
தனிப்படை பிரிவுக்கு தெரியும். இது சம்பந்தம் ஒரு ஃபீஸ் கமிட்டியை ரெடி பண்ணிருக்கோம். இதுதாங்க நடந்துட்டு இருக்கு. எங்களை ஏன் வீதிக்கு வந்து போராடி அவனை இப்படி மறிச்சு அவங்களை ஏன் நீங்க வரவே இல்லையே. அவர் பீஸ் கமிட்டி நீங்க போவே இல்லையே. தம்பி அவர் உங்களுக்கு தபால் போட்டு வாங்க வாங்க வந்து வாங்குங்கன்னு சொல்லி நாளைக்கு மீட்டிங் நடக்குது வர்றாங்கல்ல, அவங்கள பாப்போம் என்ன நடவடிக்கை பாப்போம். அடுத்த நடவடிக்கை அதுக்கு பண்ணிட்டு போவோம். போறது இல்லையே, வாய்ப்பு போறது இல்லையே. பிப்ரவரி 17 அந்த உலகம் அழிய போகுது. உங்க வேலை நேரத்தை நாங்க தடை பண்ணணும்னு நாங்க நினைக்கல சார். ஆனா அடுத்தடுத்து எங்களுக்கு போராடுறதுன்றது புதுசு கிடையாது. அதையும் சொல்லிடுறேன் சார். நம்ம நடக்கக்கூடியதை பார்க்கணும். நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்றோம், இது என்ன சொல்லுங்க நான் நிரூபிக்கிறேன். நாளைக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அவங்க எல்லாம் போய் ரெடி பண்ணி கொடுப்போம். இது நாளைக்கு பாத்துக்கிட்டு சிவா பார்த்து அறிக்கை கொடுக்குறோம். ஏற்கனவே வந்து ரெடி பண்ணி நேரம் எவ்வளவு நாள் எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து மீட்டிங் நடக்குது. நீங்க சொல்லக்கூடிய குவாரில ஸ்பாட்டை நேரத்தை பார்க்க போறாங்க. பார்த்துட்டு அதன் அடிப்படை என்ன நடக்குது பாத்து கன்க்ளூஷன் தான் சார், முடிவு தான். நானும் சொல்றேன், என்ன சொல்லிருக்கேன். மைண்ட்ஸ்ல வந்துட்டு நமக்கு தெரியாது எவ்வளவு ஃபைன் போடுவாங்களா என்ன பண்ணுவாங்க இது நமக்கு தெரியாது. சொல்ல முடியாது, நான் சொல்ல கூடாதுல்ல. நம்ம ஒரு சின்ன சார் மக்கள் பிரச்சனைக்காண்டி கையில் எடுத்து போராடணும். எங்களுக்கு சம்மன் எதிர் சம்மன்லாம் ஸ்டேஷன் வந்து யாரு அவங்க மட்டும் நடத்துங்க. நாங்க ஏன்னு ஒழுக்கமா நடத்துவோம். எங்களோட ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒழுக்கமா இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் வாய்ப்பு கொடுங்க. ஆனா தொடர்ச்சியா 2 ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களை நான் கைது பண்ணுவேன், நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்றது பகிரங்கமா அடக்குமுறையில இருக்க மாதிரி இருக்கு. அதுதான் நடக்குது. நம்ம தான் வந்து நம்மளாதான் நம்மளை கெடுத்து நம்மளாதான் ஒரு தேவையில்லை. உங்களுக்கு வந்து நடக்குது முழுமையான ஒத்துழைப்பு டைம் கேட்டார். 5 நாளா சின்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. 7 நாள் ஒதுக்கி போறோம். இன்னைக்கு சொல்றேன் புதன்கிழமை ஹைவே மறிக்க போறோம். தம்பி எதுலயுமே குறையா என்ன வேலை மாட்டேங்கிறது வேற ஒரு இன்ஸ்பெக்டர் பண்ண முடியும். வேணா நீ வேணா ஒரு டீம் கூட கேட்டு வாங்க. அதனால நான் டியூட்டி எங்கிட்ட வாங்க. அதை பத்தி நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கேன். என்னால என்ன முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணிருக்கேன். வேணாம் இப்ப இந்த மனுஷன் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவீங்க. முத நாள் அரெஸ்ட் பண்றீங்கன்னா இவரோட சேர்த்து பண்ணி ஜட்ஜ மாட்டேன் பண்றதுக்காண்டி நீங்க மறுநாள் காலைல 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு ஏங்க ஜட்ஜமா நீங்க கேட்டிருந்தா என்ன பதில் சொல்றீங்க? போதையில இருந்தாங்க, வீட்டுல இருந்தாரு அவரு சுரேஷ் போதையில இருந்தவர்னால அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜட்ஜ மாட்டேன் விட்டுருந்தா நிப்பாட்டி இருந்தா என்ன பிரச்சனையா இருக்குன்றது தெரியும். நீங்க விடிய காலைல 4 மணிக்கு சம்பந்தப்பட்டவங்கள வீட்டுல தான் இருந்தாங்க. அன்னைக்கு நீங்க போயிட்டு அவர் இந்த கோரிக்கை பாருங்க, நீங்க அந்த ஹைகோர்ட்ல பாருங்க. அதை நான் கோர்ட்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். எல்லாமே சட்ட ரீதியா போவோம். எதுனாலுமே சட்ட ரீதியா தான் பேசணும். நீதிமன்றம் தான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். நம்பிக்கை ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். அடிப்படையில் நம்பிக்கை ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கும். போய் பார்க்க போறாங்க, அவங்க பார்க்கட்டும். அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பாத்துக்கிறோம். பார்த்து அடுத்த அறிக்கை கொடுக்க போறாங்க. என்ன இதான் நடக்க போகுது. இப்ப நீங்க கண்ட பார்த்து காட்ட சொல்ல போறாரு, நாங்க சொல்ல போறாரு. நாளைக்கு வீட்டு நடக்க போகுது, அதை முடிவு பண்ணிக்க சொல்லுவாரு. இந்த கல்குவாரி விஷயம் வெளிப்படையா நாங்க கோரிக்கை வச்சு 5 மாசம் ஆச்சு. இப்ப நீங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் 2வது ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எல்லாம் சரி பண்ணிருக்கீங்க. இந்த மீட்டிங்ல நான் போடல, இவர் போடல. பெரிய பைன்ஸ்ல இருந்து அங்கிட்டு போடுறாங்க. அவங்க நாங்க ஆர்டர் கொடுக்க முடியாது. கடையில் நாங்கள் ஆர்டர் கொடுக்க முடியுமா? அவ்வளவு அதிகாரியா நாங்க அவங்களுக்கே நான் கைட்டு நிற்கிறோம். புரியுதா? அது அவங்க வேலை நடந்தே இருக்கு. நீங்க சொன்ன அடிப்படையில் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு வர்றாங்கல்ல, அவங்க பாட்டை வந்து பார்ப்பாங்க. முடிஞ்சா நீங்களும் போய் இருங்க, சொல்லுங்க. உங்க வர சொல்லுங்க, நீங்க அவங்க அளவு எடுத்துக்கிடுவாங்க. அது அடிப்படையில் என்னன்றதை பார்ப்போம். நம்ம எப்பவுமே அடுத்த வாய்ப்பு கொடுக்கணும்.
அதுதான் கொடுக்காம நம்ம எடுத்து அவங்க பண்ண முடியாது. ஜனநாயக நாடு, ஜனநாயக நாடு. அடுத்த தமிழ்நாடு நாளைக்கு அவங்க வர்றாங்க, பாட்டு விசிட்டு வர்றாங்க. தயவு செய்து போராட்டங்களை முடக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது உங்களுடைய போராட்டம் அரசுக்கு தெரியப்படுத்த, பொதுமக்கள் தெரியப்படுத்தும். ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாளைக்கு வந்து மீட்டிங் நடக்குது, தவறான வார்டுக்கு வர்றாங்க, பாக்குறாங்க, வாய்ப்பு தவறா நடந்து பழைய ரெக்கார்டை எடுத்து பாருங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க அனுமதி வாங்கிட்டு ஒரு இடத்துல பண்றதா தான் அழகா பண்ணிட்டு போயிடலாம். பேரணியா வர்றதுங்கிற விளையாடு இந்த மாதிரி வரும்போது நாளைக்கு பாக்குறாங்கல்ல, எவ்வளவு டைம் கேட்போம், அதுக்கப்புறம் அதெல்லாம் இவங்களே இப்ப நீங்க சொல்றேன்னு சொல்லி நாங்க ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கலேன். நீங்க சொல்ற ஒரு டயத்தை சொல்லுங்க, அதுக்குள்ள நாங்க அடுத்தடுத்து கண்டிப்பா இந்த கல்குவாரி கேட்காதீங்க. நான் யாரு சொல்றது, விதிமுறையை மீறி செயல்படுறது உங்க தரப்புல பார்க்கும்போது அது தப்புதான் உங்களுக்கு நீங்க சொல்லுவீங்கல்ல. நாளைக்கு மீட்டிங், அதுக்கப்புறம் இந்த விதிமுறை மீறி நடக்கிற கல்குவாரிக்கு எதிராக நாங்க எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தாலும் நீங்க தடை தெரிவிக்க கூடாது. நாளைக்கு அவங்களே வர்றாங்க, பாக்குறாங்க, வைக்கிறாங்க. என்ன அதுல ரிசல்ட் பாத்துருவோமே, ஏன் அதை ஆக்கப்பொறுத்து ஆரப்படுத்த மாட்டேங்குது? போறவங்க வரவங்க அதோட முடிஞ்சு எனக்கு நீங்க ஆர்டர் ஆயிட்டு மூடுறது கூட வர போறேன். பூராவன் ஏஆர்டி கேகே எல்லாமே அனுமதி இல்லாம போனோட சொல்லிட்டேன், இதோட பதிவு பண்றேன். இவங்களை முதல்ல ஆய்வு பண்ணுறேன், முதல்ல யூனிவர்சிட்டியில கொடுங்க. அங்கதான் பெரிய ஊழலே நடந்தது. நாங்க அவர் மூலமா தான் அந்த ஊழலே நடக்குது. அரசாங்கத்தோட பணத்தை ஆட்டே போற வேலையை பண்ணுங்க. மீட்டிங் கொடுத்து சொல்லுவோம் சார். புதுக்கோட்டையில ஒரு கொலை நடந்திருக்கு. தெரியுதுல உங்களுக்கு? எங்களுக்கு மிரட்டல் வந்துட்டு இருக்கு. எங்களையும் பாதிங்க இருங்க. நீங்க காலதாமதம் பண்ணப்ப எங்கள்ல ஒண்ணு வேலைக்கே வழி இல்ல. எங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு. இங்க தமிழ்நாடு பிராமணம் ஆகி போயிடும். மீட்டிங் இருக்கு, மீட்டிங்ல முடிவு தெரிஞ்சு போயிடும். அப்படி சொல்றேன் நானு. உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு நாங்க ஆள் கிடையாது சார். உங்களை ஏமாத்திட்டு போற ஆள் கிடையாது. நாளைக்கு முகத்தை முடிக்கணும்ல. நீங்க கேட்பீங்க இல்ல, நாளைக்கு பேசுங்க சார் கேட்பீங்க. நான் அதுக்கு நாள் கிடையாது. உங்களை ஏமாத்துறதுக்கு ஆள் நானும் கிடையவே கிடையாது. என்ன உங்க ஃபேக்டர் நான் சொல்லுவேன். அதே நாளைக்கு மீட்டிங் இருக்கு நான் சொல்லிட்டேன். மீட்டிங் நடக்காதான் சொன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். மீட்டிங் நடக்கவே நீங்க போய் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு மீட்டிங் நடக்குதுன்றே, நாளைக்கு ஸ்பாட்டா பார்க்க போறாங்கன்றே இவ்வளவு நான் சொல்றேன். நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். நம்ம அவ்வளவுதான். கவர்மெண்ட் வேலை நம்மளே ஒரு பரப்பு இறப்பி காட்டு கேட்ட உடனே கொடுக்குறாங்க. இந்த போட்டு நாள் அது சொல்றேன். அதுதான் சொல்றேன். கவர்மெண்ட் உடனே லைசன்ஸ் உடனே வாங்கி கொடுக்கன்னு சொல்லாது. வாங்கி கொடுத்தேன். வேலை பண்ணிருக்கல. ஒரு நிமிஷம் இருங்க. 19ஆம் தேதி என்னைக்கு 19 நாளைக்கு தான் தாசில்தார் அவங்கள தம்பி நாளைக்கு இன்னைக்கு 17 நாளைக்கு மறுநாள் சார். நாளைக்கு மறுநாள் அதான் இன்னைக்கு 17 நாளைக்கு மறுநாள் நீங்க கொடுத்த மனுவுக்காக கலெக்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணி போட்டிருக்கல மனுவை பார்த்து நீங்க போய் ஸ்பாட் விசிட் பண்ணுங்க. செக்ரட்டரி வனச்சேரம் ஃபாரஸ்டர் ஏடி எல்லாருமே போட்டு போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. டீம் போட்டிருக்காங்க. 19ஆம் தேதி அங்க போறாங்க. போய் இருப்பா பேசுங்க. எல்லா வேலையும்
தம்பி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தம்பி. நான் என்ன சொல்லணும்னு எனக்கே தெரியல தம்பி. நீங்க சொல்ற கோரிக்கைகளை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். அதெல்லாம் அந்த மாதிரி நான் எதுவுமே எடுத்துக்கல. தப்புனா தப்புன்னு சொல்றேன் தம்பி, தப்பு தம்பி அப்படின்ட்டு. எனக்கு உங்க மேல ரொம்ப பிடிக்கும் தம்பி. தப்புன்னா தப்புன்னு நானே சொல்லிடுவேன் தம்பி. அதே மாதிரி நீங்களே எவ்வளவு தப்பு இருந்தா என்னை சொல்லலாம், ஒண்ணுமே கிடையாது. பட் இது வந்து நீங்க பண்ணா இந்த நீங்க கொடுத்த மனுவுக்கு வேலை நடந்துருச்சு, 19 சொல்லியாச்சு. இதை வந்து நான் ஃபாலோ பண்றேன். நாளை நான் உங்களுக்கு இந்த காப்பி ஒன்று உங்களுக்கும் போட சொல்றேன். என்ன இன்டிமேஷன் கலெக்டர் கொடுக்கும்போது அந்த காப்பியை உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். இதுக்கு மேல என்ன வேலை செய்யுது இல்லை தம்பி. ஏடிய சைடு தவறு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மேல உள்ள அதிகாரிகளை வச்சுக்கணும். ஏடி எனக்கு தவறு நடந்திருக்கு. இதை நான் ஆதாரப்பூர்வமா வெளியிட்டு தான் போறேன். கலெக்டருக்கு ஆதாரப்பூர்வமா நீங்க பண்ண விஷயத்த வெளியிட தான் போறீங்க. அன்னைக்கு 29 என்ன தவறு நடந்திருக்கு, இதெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த ஆதாரத்தை சம்பந்தப்பட்ட குவாரிக்காரங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கும். போறாங்க விசிட் பண்ணட்டும். அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க இதை பத்தி எங்களுக்கு நாலேஜ் கிடையாது. இப்ப அவங்க மூடுன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா வந்து மூட போறேன். இது பண்ண சொல்றாங்கன்னா பண்ண போறோம். நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. அழகன்னா அழகருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறேன். என்னோட போட்டி இதோட முடிஞ்சு போச்சு. அது ஓடினா ஒண்ணும் இல்லை, ஓடாட்டாலும் ஒண்ணும் கிடையாது. ரைட்டா 2 மாசத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்டே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. சம்பந்தப்பட்ட காவல் நிலையமே வாரிகள் தவறா இயங்குதுன்னு சொன்னா உங்க மேல நடவடிக்கை இல்லைன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. காவல்துறை நாங்க ஒரு விஷயத்தை தெரிவிக்கும் போது நீங்களே அழுத்தி அவங்க நாங்க இந்த பண்றோம்ல தம்பி. நீங்களே தம்பி நீங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணி நடந்துருச்சுங்கும் போது இன்னைக்கு சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, தாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி விருதுநகர்ல சம்பந்தப்பட்ட 7 அதிகாரிகளை இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு கலெக்டர். இந்த தவறுலாம் நடந்துடக்கூடாதுன்னா சார் நாங்க ஒரு தடவை சொல்றோம். நீங்க அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடாது, வாரிகள் பாதிக்கப்படுதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம நீங்களும் சேர்த்து பாதிக்கப்படுறீங்கன்றத என்னோட கோரிக்கை. நான் வந்து எனக்கு இல்ல அந்த நாலேஜ் உள்ளவங்க தான் அதை பண்ணுவாங்க. அந்த ஜியாலஜிக்கல் நாலேஜ் நமக்கு இல்ல. அந்த அதிகாரி தான் வந்து சொல்ல முடியும். அந்த ஃபாரஸ்டர் அதிகாரி தான் அதுக்கு அனுமதி கொடுத்து கன்வே பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒவ்வொரு மேட்டரையும் கூட கன்வே பண்ணிட்டு தான் இருக்கேன். எதையுமே கண்ணு அப்டேட் எனக்கான ஒண்ணு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். உங்களால எப்பவும் போல கிடையாது புரிஞ்சுக்க. உங்கள ஒருத்தர் நான் காக்கி சட்டை போட்டிருக்கேன், நீ மச்சி சட்டை போட்டுக்க, அவ்வளவுதான். நான் ஒருவேளை காக்கி சட்டை போடாம உங்க கூட வந்து இருக்கலாம். அதனால நீங்க வேட்டால பாக்காதீங்க, வேட்டால பாக்காதீங்க, வேட்டால பாக்காதீங்க. நாங்க உங்க போறோம். இப்ப வரதா இருந்தா வாங்க, இந்த மனு கலெக்டர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லுங்க. நாளைக்கு வாய்ப்பு நீங்க சொல்ற நாங்க கேட்டுக்கிறோம். இதற்கு அடுத்த கட்ட போராட்டம்னா தொடர் உண்ணாவிரத போராட்டம் தான் அறிவிக்க போறோம். நீட்டா ஒரு செட்டை போட்டு நாங்க பாட்டு பக்கம் உட்காந்து நீங்களும் அது வாய்ப்பே இருக்காது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டுல ஒண்ணு அதனுடைய இருக்கு பாப்போம். ஒன்னா போவோம் தம்பி, பாத்துட்டு அதுக்கு பண்ணிட்டு போவோம். அவ்வளவுதான். அதாவது போராட்டம் உங்களுக்கும் பெருசு இல்ல, அதை டேக்கல் பண்ற எங்களுக்கும் பெருசு இல்ல. நமக்கு தேவை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எதுக்காக பண்றாங்க என்னங்கிற நாங்களும் புரிஞ்சுப்போம், எதுல நியாயம் இருக்கிற நாங்களும் தெரிஞ்சுப்போம். நம்ம மேல் அதிகாரிகளை தகவல் சொல்ல போறோம், எல்லாத்தையும் நல்லா ரன் பண்ண போறோம். அவ்வளவுதான். சரியா? யாரும் வேற ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து உங்களை போராட்டத்தை முடக்கணும் நசுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு என்ன கிடையாது. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க பண்ணாதீங்க, உங்க மேல வழக்கு போடுவோம்னே பகிரங்கமா லெட்டர் இதுக்கு முன்னாடி இல்ல சார். 200 போராட்டம் சம்மன் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் கிடையாது. ஏதாவது போன வாட்டி 200 ஆர்ப்பாட்டத்திலேயே மக்கள் தொந்தரவு பாருங்களேன், எங்கேயும் பண்ணிருக்க மாட்டோம். மக்களுக்காண்டி நீ உங்களோட அந்த லெட்டர் வார்த்தைகள்லயே எங்களுக்கு சொன்னேன். நாங்க யாரை போய் டிஸ்டர்ப் பண்ண போறோம்? நாங்க வாட்டு ஓரமா போவோம். வேற யாரும் எவ்வளவு மக்கள் எங்களால உங்களுடைய பார்வையில் அப்படி இருக்கும்.
நீ இந்த பக்கம் வந்தா என்னுடைய பார்வையில ஒரு உயிர் போயிடக்கூடாது. நான் ஒரு ஆம்புலன்ஸ் நிற்கும் போது ஒரு 2 நிமிஷம் லேட்டா போய் திரும்ப அதனால ஒரு இஷ்யூ வந்துடக்கூடாது. இந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடு என்ன பப்ளிக் நீங்க நினைக்கிற அளவுக்கு அமைப்பு நாங்க இல்ல. லாஸ்ட் நடந்த 2 போராட்டத்துக்கு முன்னால் நடந்த 100 போராட்டமே 2 போலீஸ் தான் நிற்பாங்க. அது எங்களோட நண்பனா நிற்பாங்க. ஏங்க அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலும் அவங்களோட எங்க போய் தான் ஓடி போய் ஆம்புலன்ஸ் ஒதுக்கி கூட்டி போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒழுக்கமா தான் எங்க அண்ணன் கேகேசி எங்களை நடத்திருக்காப்புல. ஒரு பொதுக்கூட்டமே நடந்தாலும் வருவாங்க, யாரையும் தொந்தரவு விட மாட்டேன், அப்படித்தான் நடத்துறோம். இப்பயும் அதான் செய்ய வந்தோம். பொதுமக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போராட்டத்துக்கு நாம அது ஒரு சொல்யூஷன் இருக்கு. 19 போட்டிருக்காங்க. நீங்க கொடுத்த மனுஷன் உங்களை ஏமாத்திட்டோம், இது பண்ணிட்டோம், நாங்க போயிட்டு நாளைக்கு உங்களை வர்றவங்க தடுக்க முடியாது. பேச முடியல. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த வழக்குலங்கிறது உங்க தம்பிகளுக்கும் தெரியணும். அதெல்லாம் தெரியும். கண்டிப்பா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சாதான் அதுக்கு நான் சம்பளம் வாங்குறது என்னோட டியூட்டி நான் கரெக்டா பண்ணுவோம். பட் உங்களுக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விரைவில் அவ்வளவுதான். உங்களுக்கு மதிப்பு கொடுத்தா தம்பி, நானும் உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன், அன்பு வச்சிருக்கேன் தம்பி. ஒண்ணு சண்டைக்காரெல்லாம் இங்க இல்ல. 19/2 கொடுத்த மனுவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க கொடுத்த சார்